பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார் வசனத்தில் பார்க்கிறோம். ஆனாலும் என்று சொல்லப்பட்ட நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இறங்குவேன் என்பதாக. சரியா? அவர் எப்படி இறங்குவார்? நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். அவர் இறங்குவார். ஒரு உறுதியான ஒரு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு இறங்க யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை. அநேகர் அப்படி ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு அவர் இறங்குகிற தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். எந்த சூழ்நிலைக்குள் தத்தளித்து கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா, உனக்கு இறங்குவே என்று சொன்ன கர்த்தர், நீ இறங்குகிற தேவனப்பா. இன்றைக்கும் பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யணும். ஆமென். என்னென்ன சூழ்நிலைக்குள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் அதை பார்க்கிறேன். பிள்ளைகளை தூக்கி எடுத்து கர்மம் நிறுத்துகிற தேவன் அவ்விதமாக நம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. இந்த கரம் இறங்குவதாக, நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும்படி நான் ஜெபிக்கிறையா. தகப்பனே, எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் கிருபையாய் இறங்கி உதவி செய்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.